ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 21/8/2026 இன்றைய தினம் அன்னதானம் 120 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 100 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்துருக்காங்க. 120 நபர்களுக்கு கொடுத்தவங்களுடைய பேர் பின்வருவன சொல்கிறேன். 100 நபர்களுக்கு கொடுத்தவங்க நம்ம ஐயா வந்திருக்காரு, நேரடியாக ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. திரு வெங்கடேஸ்வரன் ஐயா, திருமதி சுமதி அம்மா, இவங்க குடும்பத்தின் சார்பாக இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்க. 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாது சிவனடியார்களுக்காக சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து நேரடியாக அன்னதானம் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால் மதிப்பிற்குரிய வெங்கடேஸ்வரன் ஐயா, சுமதி அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தார், அவங்க பிள்ளைகள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களோட, செல்வங்கள் செழிப்போட, மன மகிழ்ச்சியோட பல்லாண்டு வாழணும்னு இங்கே இருக்கிற சிவனடியார்கள் சாதுக்கள் சார்பாக மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இறைவன் ஈசன் அருளால் அவங்க வேண்டிய அத்தனை வரங்களும் இறைவன் அருள் புரியணும். அவங்க குடும்பத்தார், அவங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க ஐயா. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய, மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி, இங்கே வந்தேன் பாடல் பாட, தாயுமான தந்தை கண்டே. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 21/8/2026 இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார், அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அம்மா ஒருத்தங்க 120 நபர்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார், அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். அவங்க பேர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேர்லேயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க.
அம்மா அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய பேரர்களால் அனைத்து ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அவங்க அம்மாவுடைய குடும்பத்தார் அனைவரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இறைவனின் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அவங்க குடும்பத்தினர் அவங்களும் சொல்லி மனசார வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. இரண்டு கண்ணில் வெள்ளம் ஓட பாரம் யாவும் தீர்த்து விட்டேன். எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை, ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன், வானமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான். மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை. நோய் நொடி இல்லாமல் சம்பத்தும் செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நோய் நொடிகள்லாம் போய் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாக இங்கே இருக்கிற சிவனடிகார்கள் சார்பாகவும் எந்த புத்த சார்பாகவும் உங்களை வேண்டி அண்ணாமலைக்கு நான் வேண்டுகிறோம். எந்த நோய் நொடிகள்லாம் மீண்டும் இந்த சிவனடிகார்களுக்கு இந்த தொண்டு செய்து நீங்கள் நல்லா இருக்கணும். ஆண்டவன் பொண்ணு உள்ள தருவாங்க. நான் சாப்பிட்டோம் நினைக்கிறது பற்றியா குழந்தை சாமி அவங்க நமக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நம்ம ஆசிரமத்தை தேடி வந்து இன்றைக்கும் என்னென்னா நம்ம யூடியூப் சேனல் கூட தெரியாது அவங்களுக்கு. நம்ம அன்னதானம் கொடுக்குறோன்றதே அவங்களுக்கு வீடியோ நேற்று தான் காமிச்சேனே நான். அவங்க யாரோ ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, நேற்று தான் அன்னதானம் கொடுக்குறதே தெரியும் அவங்களுக்கு. ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. வந்து அவங்க மன நிறைவாக இருக்கணும், அவங்க சந்தோஷம் விநாயகரை முன்னிறுத்தி அண்ணாமலையாரும் சரி உண்ணாமலையம்மாவும் சரி இங்கே இருக்கிற சாதுக்களுடைய அனுகிரகத்தோட ஆள் போல் அரசு போல் அருகமுள்ளு போல
என்னைக்கு நோய்கள் இல்லாமல் தீர்க்காயுஷா அது 3 நாயன்மார் ஆசீர்வாதத்தில் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தில் 47 ரிஷிமாருடைய ஆசீர்வாதத்தில் நல்லா தீர்க்காயுஷா நான் குழந்தை குட்டியோட நோய்கள் இல்லாமல் நல்லா வாழ்க்கை. உங்கள் நம்பரு சரி இதில் சும்மா நெட்டில் பார்த்தேன் உங்கள் நம்பர் இருந்தது. அப்புறம் தான் டீட்டெயில்ஸ் சார் எனக்கு தெரியாது. நானே முன்னாடி வந்திருக்கேன் சார் தெரியும். எனக்கு தெரியாது வந்துட்டு யூனிவர்சிட்டி நைட்டோட சுற்றிட்டு போயிடுவோம் காலையில். எங்களுக்கு தெரியாது. சரி விடுங்க, பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா பார்சலே பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்குறாங்க. சாப்பிட்றது இல்லாமல் பார்சலே வாங்குவாங்க. கதவு முடியாதவங்க பார்சல் சாப்பிட்டவங்களும் வாங்குவாங்க நைட்டுக்கு வச்சுக்கிட்டு வாங்குவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு கணக்காக பிளான் பண்ணுறது. முன்னாடி இந்த லைன் இலையை எடுக்குமா, வாங்க உள்ளே உட்காருங்க, வாங்க. செருப்பு வெளில விடணும், செருப்பு உள்ளே வரக்கூடாது. இது வந்துடும், இப்படி முன்னாடி வந்துடும். ஐயா முன்னாடி வந்துடும், சாமி முன்னாடி வந்துடுவா. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. அவரே எங்கேயும் போக மாட்டார். அவரும் இந்த மாதிரி சாப்பிட வந்தவர் தான். பிடிச்சி போய் இதேமாரி சாப்பிட வந்தவர் தான். அவர் ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட வந்திருந்தார். அப்புறமா பிடிச்சி போய் அவரே பரிமாறுறது போடுறது வரது. அவர் சென்னை தான். கல்யாணம் விருந்து மாதிரி எப்போவுமே வடை பாயாசம் ஒன்று ரெண்டாவது தேர்தல் வச்சு எல்லாமே இது ஒன்று மட்டும் டெய்லி கல்யாணம் விருந்து. அதனால் எல்லா ஜனமும் விரும்பி வரணும். போச்சு டேபிள் உட்கார வசதி, நேரு ஃபேனு எல்லா வசதியும் இருக்குது. எல்லாம் வர்றாங்க, எல்லாரும் தான் வர்றாங்க. பிளேட்டை கொடுத்தாலும் கையில் வச்சா பாட்டி நீ உட்காந்துரு, எல்லாம் போடலாம். எங்க பாட்டி சாப்பிடுச்சதா? உட்காரு, நீ அங்கே உட்காரு. மேடை இந்த பூமி இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன் 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன். வானமும் வையமும் ஈசன் என்ற கோலம் தானே. எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும்
அங்கும் இந்த ஈசன் வந்தான் மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை ஈசன் பார்க்க கண்கள் தந்து வேடன் போல அன்பும் இல்லை சிவனின் நாமம் சொன்னேன் தடையில்லாமல் மோட்சம் தந்தான் நினைத்ததும் வரம் தரும் தாயும் இந்த ஈசன் தானே எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய் அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய் அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா என்ன ஆச்சு சாமி உங்களுக்கு? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு? நாக்கில் அச்சரமா? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. காசு வேணுமா பஸ்ஸுக்கு? ஒரு காசு ஒரு 200 கொடுங்க. எவ்வளோ ஆகும் பாண்டிச்சேரி போயிட்டு வர? அதான் சாமி ஃப்ரீ தானே அங்கே எல்லாம்? ஆமாங்க, அங்கே எல்லாம் ஃப்ரீ தானே? நான் 200 காசு கொடுக்குறேன். ஆமாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க சரியா? ஆ பத்தாதுங்க. அது எவ்வளோ வேணுன்றீங்க? 5 வேணுங்க. இல்லை வச்சுங்க பிடிங்க. போயிட்டு வாங்க சாமி. ம் சாப்பிட்டு போங்க. வேற என்ன வேணும்? சரி வா பாரு சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் இன்னும் 10 வருஷத்துக்காவது இருக்க முடியும். இல்லைண்ணா வேலைக்கு ஆக மாட்டேன். சொல்றது புரியுதா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வச்சு போடுங்க. வா உள்ள வாங்க. அவரே நித்யானந்தம். ஆமா நீ சாப்பிடு. ஓம் நம சிவாய. உங்கள் பூஜை அறையில் வைங்க. நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. நமச்சிவாய. நல்லா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாம்மா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்றுலாம் யோசிச்சுட்டு இருந்தார் அவர். டபுள் மைண்டில் இருந்தார். அன்னதானம் யாருன்னா கொடுப்பாங்களோ, எளிய ஆளுங்க யாருன்னா ஏமாத்திடுவாங்களோ? இல்லை வீடியோ பார்க்குறவங்க நேற்று அவர் தானே சொன்னார். நான் இது வரைக்கும் நான் உங்களது அன்னதானம் கூட பார்த்ததில்லை, கூகுளில் பார்த்து கால் பண்ணேன்னார்ல. யோசிச்சு நிற்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் இது பண்ணுறாங்க. என்னமோ தெரியல, ஒரு நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அடுத்துட்டு வரும்போது வரேன். வாங்க, கண்டிப்பாக வாங்க. பேர் மீனாட்சி அண்ணா. ஆத்துக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. பாடலிஸ்ட் தேவஸ்தான பர்ஜாரகர். எந்த ஊருங்க நீங்கள்? எந்த ஊர்? கடலூர். ஓஹோ, கடலூரா? கடலூரா வடலூரா? கடலை ஊரு. கடலூர் அண்ணா. அப்பா பகவானே ஆண்டவனே தங்கிட்டு இருந்தேன். ஒரே சந்து. ஆமாம், அங்கே கஷ்டம், ரோட்டில் கஷ்டம் தாங்கலை. என்ன பண்றதுன்னு வண்டி ரெகுலராக வந்து போயிட்டு இருக்கலாம் முடியாது. அதோடு இல்லாத திருடன் எடுத்துன்னு போயிட்டான் எல்லாத்தையும்.
அது பாருங்க இல்ல இல்ல அவங்க இங்க எப்படி வந்தேன்னு கேக்குறாங்க. பாட்டி நீங்க எப்படி வந்தேன்னு கேக்குறாங்க. அதான் எங்க அண்ணன் ஆயிடுச்சுன்னு இதில் உட்காந்துருந்தேன். கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாம், ரேகை வச்சு ஒருத்தன் கையால் ரேகை வைக்கணும் இல்லை, ஒருத்தன் கையால் தான். நீங்கள் இந்த கையில் வைக்கணும். அதான் வச்சு என்னென்ன கொடுத்தா? என்ன நிறைய நிலம் புட்டங்கொல்ல சுப்ராய பிள்ளை கொல்ல. கடைசி உங்களுக்கு கவனிமாக விட்டாப்புல. ஆமாம், கொடுத்து நீ இவ்வளோ கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஆனால் அவங்க விட்டாங்களே. ஆமாப்பா, விட மாட்டேன்றாங்கப்பா, என்ன விடவே மாட்டேன்றா. ஏதோ இங்கே வந்திருக்கேன், எங்கள் அண்ணன் அழிச்சுன்னு வந்து வச்சுருந்து நன்னா இருக்கு. ஆனால் நன்னா இருக்கு, அது போதும். அது போதும். ஆமாம், நல்லா இருந்தால் போதும். நன்னா இருக்கு, அப்புறம் பார்ப்போம். இல்லை வாங்கி கொடுத்தேன் போட்டுருக்கேன் பாரு. வழியில் எங்க டோருக்கு உள்ளே வச்சிருக்காங்க. டோருக்கு பாடுறாங்க. சேஃப்டியாக உள்ளே வச்சிருக்காப்புல. இல்லை அவ்வளோ இல்லை, பஸ்ஸில் இல்லைம்மா. இருக்குமா? அப்படியா? டோருக்கா வளையல் கேட்குறாப்புல அவரு. நீங்கள் செயின் காமிக்கிறீங்க, அவர் விடு வளையல் இல்லை உள்ளற. சரி அண்ணா, நல்லா இருக்கா அண்ணா? சரிங்க, ஓகே, நல்லா இருக்கு. பத்தியா சரி சார், நாங்கள் வரோம். சரிங்க, போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். வாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். வர சந்தோஷம். வாங்கம்மா, சந்தோஷம், வாங்கம்மா. பத்திரமா போங்க. தலைக்கு தண்ணி ஊற்றிங்குதா? என்ன பண்ணிங்குது பாட்டியா? எல்லா குழாவும் திறந்துட்டு கழுவிக்கிறாங்களாம். எல்லா குழாவையும் திறந்து கழுவினுக்கிறியா? ஒரு கைக்கு எதுக்கு அத்தனை குழாவை திறந்து விட்டுனுங்கிறா? ஒரு கை தானே வச்சுக்கிறா? ரெண்டு கையும் எல்லா குழாவையும் திறந்து விட்டா கரண்ட் வேற இல்லை நீங்கிறாங்க. தாமரை திறந்துட்டு போட்டு தேய்ச்சுங்கிறாங்க, அப்பதான் கிளீனா போகணும். ஓ, கழுவினுக்கிறியா? அதை என்ன சொல்றோம், நாங்க குழா திறந்துட்டு கழுவினுக்குதான். விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாங்க சித்தப்பேங்கிற. என்ன சொல்றேனே புரியாம அப்ப சித்தப்பா இல்லையா? ஆமா, விடிய விடிய அண்ணன் கிடையாது, சித்தப்பா. இல்லை அண்ணன் தான். இட்லி நேற்று 3 குத்தனுச்சுருந்தா அத்தனையும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? நன்னா போயிட்டு வா, பொண்டாட்டி பார்த்துக்கோ. அண்ணா யார்கிட்ட சொல்கிறேன், உன் பொண்டாட்டி நீங்கள் 2 பேரும். பசங்க 2 பேரும் எங்கே வரல? ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் போயிருக்காளா? நல்லா இருக்காளா 2 பேரும்? 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா இதெல்லாம் வைக்கணுமா பேசுகிறேன். சரி, ராத்திரி இட்லி கொடுத்து அனுப்பிச்சேன், நல்லா இருந்தது. ஏண்டி சட்னி கொடு அண்டி, சட்னி சாப்பிட்றியா? ஐயோ நல்லா இருக்கு. நீதான் பொடி வேணும்னு கேட்ப, சாம்பார் கூட சாப்பிட மாட்டேன்ட்டு பொடி கொடுத்து அனுப்புறேன். அந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டாக்கா? சாம்பார் சாப்பிட மாட்டேன். சாம்பார் சாப்பிடலாம். சட்னி வேணும். சட்னி இருந்தா போதும். 3 இட்லி போடுறோம் அக்கா, நல்லா இருந்தது. சட்னி போதும், அப்பதான் எல்லாம் பண்றா எனக்கு. எங்க அக்கா Shiva, Arunachala Shiva, Arunachala
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीर्घं अहदुहै शिवय अमृतगन्धं अरुणाचल आरे काविनाडरे अमृतिल अखिलं पठितिदं अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमेनि में तव रहते मेरे उपाय अरुणाचल अलग सुंदर बोला मुनि दूत अभिनवाई ओम अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल